ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட கிச்சன் சிங்க்கு நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய அடைப்பையும் எப்படி ஒரே வாஷில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் வீடு பெருசாக இருந்தாலும் ஒருத்தவங்க வீட்டு கிச்சனுக்கு போகும்போது அவங்க வீட்டு சிங்கில் தண்ணியை அடைச்சிக்கிட்டு வாஷ் பேஷன் நிறைய பாத்திரம் கிடந்தா அது ஒரு நல்ல மதிப்பை கொடுக்காது. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாத்திரம் சேர விடாமல் நம்ம வாஷ் பண்ணும்போது அடுத்தடுத்து வாஷ் பண்ணும்போது அந்த கிச்சன் சிங்க்கு அடுத்தடுத்து அழுக்கும் உப்பு கரையும் படிஞ்சு போகுது. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? அதை க்ளீன் பண்ணாமல் நம்ம அடுத்தடுத்து பாத்திரங்களை கழுவும் போது கிச்சன் சிங்கில் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால கிச்சன் சிங்கை கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்க ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றப்ப நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அடுத்த வீடியோவை இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் தான் என்னோடய அடுத்த வீடியோவை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கல்லுப்பு, அடுத்ததாக கொஞ்சம் ஹாஃப் லெமன், அடுத்ததாக வினிகர். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கரைச்சிக்கிறணும். கல்லுப்பு நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சிக்கிறணும். ஸோ தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த வினிகர்லேயே அந்த கல்லுப்பெல்லாம் கரையிற அளவு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு வாஷிங் பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா சோப்பு இருக்குல்ல, சோப்பு நீங்கள் துருவி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த கிச்சன் சிங்க் ஃபுல்லாக நம்ம தொளிச்சு விட்டுறோம். தொளிச்சு விட்டால் ஊறிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையில் தான் நம்ம அந்த அடைப்பை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல ஊற்றி விட போகிறோம். ஸோ ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த பைப் இருக்குல்ல, நம்ம திருவி விட்றப்ப அந்த இடத்துல அந்த பிடியில் நிறைய அழுக்கள் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணீரில், அந்த வினிகர் தண்ணீரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு துண்டு எடுத்து அந்த இதை ஃபுல்லாக கொஞ்சம் அது மேலே சுற்றி விட்டுரு. ஸோ அந்த பைப்போட பிடி கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிக்கலாம். இப்போது நீங்கள் நல்லா அந்த ப்ரஷ் இருக்குல்ல, அதாவது நீங்கள் பிடி வச்ச ப்ரஷ் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ஆக்சுவலாக இந்த சிங்கை க்ளீன் பண்ணணும். மற்ற நீங்கள் எது வச்சு க்ளீன் பண்ணாலுமே அது க்ளீன் ஆகாது. ஸோ அந்த பிடி வச்ச ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த கரைகள் எல்லாமே போயிடும். அந்த உப்புத்தன்மை, பிசுபிசுப்பு, அந்த சிங்க்லேருந்து வர ஸ்மெல், அது எல்லாமே போயிடும். எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஷாம்பு தண்ணியில் கரைச்சி லைட்டாக நீங்கள் தொளிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லை லிக்விட்ஸ், அந்த கிச்சன் சிங்க்குன்னு தெரிக்கிற லிக்விட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது நீங்கள் வாங்கி வச்சுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி விட்டுட்டு தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த லிக்விடோட ஸ்மெல்லு தான் ஆக்சுவலாக இருக்குமே தவிர நம்ம பாத்திரம் கழுவிட்டு போட்டு அந்த ஸ்மெல்லு போயிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக ஹோம் மேக்கர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் மேக்கிங் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் ஏன் இந்த க்ளீனிங் சீரீஸ், டீப் க்ளீனிங் சீரீஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ நம்ம அதனால தான் வீட்டை அப்படியே டோட்டலாக ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒர்க் போய்கிட்டு இருக்கனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ உங்களுக்கான தேவையான டிப்ஸ் எல்லாமே இமேஜில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய க்ளீனிங் ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸு இதெல்லாம் நம்ம சேனல் அப்லோடில் இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன் அது ரிலேட்டடான வாஷிங் தெரியல எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம போட போகிற வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஹோம் மேக்கர்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்சதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.